வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பொது தமிழுக்கு நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அந்த வகையில் ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம பகுதி இ, அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம இலக்கியம் பார்ப்போம், பார்ட் பி. சரியா? நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சிசிஎஸ்இ 4 குரூப் 4ல அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ல இந்த இலக்கியம்லேருந்து மட்டும் 28 கேள்விகள் வந்திருக்கு. அந்த 28 கேள்வியும் டாபிக் வைஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. திருக்குறள்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, அறநூல்கள், இது வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் நான். உதாரணத்துக்கு அறநூல்கள்னா சீரியல் நம்பர் 2ல நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், நின்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 17 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு இருக்கும். அதை நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். புரியுதா? அதை நீங்கள் சிலபஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். இந்த 28 கொஸ்டின் இப்படி தான் இருக்குது. நம்ம இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் இப்போ எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். சரியா? முதல்ல புது புத்தகத்திலேருந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். மணிமேகலையிலேருந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. இந்த 2 கேள்வியும் சரியா? இந்த சீரியல் நம்பர் 5 சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்புகள், உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐஞ்சிறு காப்பியங்கள் தொடர்பான செய்திகளுக்கு கீழே புது புத்தகத்திலிருந்து மணிமேகலையிலேருந்து 2 கேள்விகள் வந்திருக்கு. ரெண்டுமே ஒரே பேஜ் தான். 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 71. ரெண்டுமே ஒரே பேஜ் தான். முதல் இது வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? இது வந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மணிமேகலை. சரியா? அது ஒரு பாருங்க, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். சரியா? அதே பக்கத்துல இந்த பாடல் வரிகள் இருந்தது. அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டது இல். இதை அப்படியே கொடுத்து எந்த நூல்னு கேட்டாங்க, அது மணிமேகலை தான். அடுத்து 11வது புது புத்தகத்துல இருந்தும் 2 கேள்விகள் வந்திருக்குதுங்க. இது இந்த காவடி சிந்து சீரியல் நம்பர் 7 சிற்றிலக்கியங்கள், திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுத்தூது, நந்தி கலம்பகம், விக்கிரம சோழன் உலா, முக்கூடர் பல்லு, காவடி சிந்து. அதற்குள்ளே அந்த காவடி சிந்துலேருந்து ஒரு பாட்டு, ஒரு கேள்வி. காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இது வந்து பேஜ் நம்பர் 57 11th நியூ புக்ல இருக்கு பாருங்க. காவடி சிந்தின் தந்தை என்று யார் அழைக்கப்பட்டார்? இப்பாடலில் மெட்டுக்கள் அண்ணாமலை யாராலேயே அமைக்கப்பட்டதாகும். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். சரியா?
அதேபோல சீரியல் நம்பர் 9 நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள்ல சித்தர பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. அது 11த் நியூ புக்ல பேஜ் நம்பர் 222ல இருக்கு. அதாவது சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? இது ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். சரிங்க. இத தவிர்த்து இருக்கிறது எல்லாமே நான் குடுத்துருக்கேன். இதோ பாருங்க. எல்லாத்துக்குமே கீழ கிரீன்ல ஹைலைட் பண்ணி குடுத்துட்டேன் நானு. எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கோ த்ரூ பண்ணிக்கங்க. சரியா? அந்த பிடிஎஃப் இருக்கு. கோ த்ரூ பண்ணிக்கங்க. இதே மாரி திருக்குறளும் வந்து ரொம்ப வெளிலலாம் போகாதீங்க. நம்ம ஸ்கூல் புக்கே படிங்க. வரப்போற குரூப் 1, குரூப் 2னாலும் சரிதான். அதில திருக்குறள் இருக்கு இல்லையா? யூனிட் 8 அந்த ஸ்கூல் புக்க தவிர்த்து வெளில போகாதீங்க. இந்த கைடு, திருக்குறள் சம்மந்தமான உரைகள் அதெல்லாம் தேவை கிடையாதுங்க. சரியா? ஸ்கூல் புக்க விட்டு வெளில போயிடாதீங்க. டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல நான் சொன்ன மாரி சில இது வெளில தான் வரும். அத ஒண்ணும் பண்ண முடியாது. அத விட்டுருங்க. அதனால வேல போனதா எதுவும் சரித்திரம்லாம் கிடையாது. ஏன்னா இங்க கட் ஆஃப் வந்து 200க்கு 200 இல்ல. சிசிஎஸ்இ 4 குரூப் 4 விஏஓல ஒரு 180 பிளஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஷூரா வேலை கிடைச்சிரும். அப்பன்னா 20 கொஸ்டின் நீங்க விட்டுட்டு வரலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி அதான் 170 கொஸ்டின் நமக்கு தெரியும். 30 கொஸ்டின் ஏதாவது கன்ஃப்யூஷன்ல இருக்கும். அது நம்ம ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலியமா அத ஈஸியா நம்ப கொண்டு வந்துரலாம். சரியா? திருக்குறள் சம்பந்தமா 2 கேள்விகள். பொருட்பாலின் இயல்கள். அது வந்து நம்ம 11த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 22ல இருக்கு. பொருட்பால் என்பது 70 அதிகாரங்களையும், அரசியல், அங்கவியல், ஒழிபியல் என்னும் 3 இயல்களையும் கொண்டு அமைத்துள்ளது. இது மாரி கேள்விகள் வரலாம். வரப்போற குரூப் 1ல யூனிட் 8ல திருக்குறளுக்கு கீழ இருக்கிறதுல இது வரும். வரக்கூடும். சரியா? அடுத்தது இந்த கேள்வி. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்னைத்தொன் செய்வான் வினை. இதுல வந்து கைத்தோன்றனா என்னன்னு கேட்டிருக்காங்க. கைத்தொன்றுனா கைப்பொருள் தான். அவங்களே குடுத்துருக்காங்க பாருங்க. சொற்பொருள் விளக்கம். கைத்தொன்று, கைப்பொருள். இது ஆக்சுவலா வந்து நம்ப புது புத்தகத்துல இது மாரி சொற்பொருள் விளக்கங்கள் இல்லை. அது பார்ப்போம். அதனால ஓல்டு புக்ஸ்ல தான் கிளியரா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணியிருக்கோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? நான் அந்த திருக்குறள் நடத்துறப்ப சொல்லியிருப்பேன். நம்ம என்னதான் 6வதுலேருந்து 12வது போத் ஓல்ட் அண்ட் நியூ கவர் பண்ணாலும், இந்த ஸ்டார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டார் மனப்பாட பகுதி. சரி, அந்த மனப்பாட பகுதி சம்பந்தமா இருந்த திருக்குறள்லேருந்து தான் கேள்விகள் வருது. நீங்க அதான் எல்லாமே முக்கியம் தான். பட் இதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் குடுங்க. இது மாரி ஸ்டார பார்த்துட்டீங்கனாலே, திருக்குறள் பக்கத்துல அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சரிங்க. இது பிடிஎஃப் இருக்கு. கோ த்ரூ பண்ணுங்க. இது மாரி நான் பார்ட் ஏக்கும் அப்லோட் பண்றேன். இதே மாரி நெறைய பேர் ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் கேட்குறீங்க. ஜெனரல் இங்கிலீஷ்க்கு இது தேவையில்ல. ஏன்னா அது வந்து ஃபுல்லா ஷார்ட்கட்ஸ் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட்டா வச்சிருக்கோம். அந்த கோர்ஸே மோர் தென் எனஃப். சரியா? அத வச்சு நீங்க 98 கூட அடிக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜிய மறந்துறாதீங்க. எங்க எழுதுறது? இதோ உங்க கார்னர்ல எழுதுறேன் பாருங்க. ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழா ஒரு 90 அவுட் ஆஃப் 100 ஈஸியா தான் இருக்கும். மென்டல் எபிலிட்டியா 20 அவுட் ஆஃப் 25 ஈஸியா தான் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸா அதில் ஒரு 60 கொஸ்டின் அவுட் ஆஃப் 75 ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 170 வரும். இந்த 170 நமக்கு ஸ்கூல் புக்கு இதே போதும். நீங்கள் ஆவரேஜாக படிக்கிற ஆள் ஈஸியாக அடிச்சிடலாம். மீதி இருக்க 30 கேள்விகள் என்னது நம்ம இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஸ்மார்ட் கிஸ்ஸிங் இதில் உங்களுக்கு லக் மினிமம் 10 கிடைச்சிரும் எல்லாருக்குமே. சரியா? அது உங்கள் லக்கை பொறுத்து 15, 20, 25 அப்படி கூட கிடைக்கலாம். அதனால தான் எல்லா எக்ஸாமுக்கு முன்னாடியும் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி அனுப்புகிறாங்க. சரியா?
We will meet in next class. Thank you.